ஹலோ மீடியா காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிராணி ட்ரீனு விளையாட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ வாங்க எல்லாத்தையும் தேடி பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் கிராணி பிடிக்குமோ அவங்க ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிலிண்டரி தான் காய்ஸ். ஓகே, நம்ம உள்ளே போகலாம். திறந்து இருக்கு. ஓகே, நம்ம திறந்து போகலாம். ஸோ யாரும் செத்துட்டாங்க காய்ஸ். சுத்தமாக இருக்குது. அப்படியே திறந்துப்போம். ஸோ ஓகே, நம்ம என்ன ஸ்கேப் பண்ணலான்னு சொல்லுங்கள். அடுத்து நான் கிராணி கிராணி ஸ்கேப் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இவ்வளோ எதுவும் இருக்குது காய்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் கவுண்ட் போகிறோம். ஸோ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆக்சிடென்ட் கிடச்சிருச்சு. அடுத்து ட்ரெயின் கீ, அப்புறம் எல்லாம் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த பொருள் கிடச்சிருக்கு. அப்போ ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஸோ நான் செக் பண்ணுறேன். ஸோ ட்ரான் பண்ணுறேன். சரிங்க, வெயிட் பண்ணுவோம். வருவான் ட்ரான்ஸ்ஃபார். சரி, வெயிட் பண்ணுவோம். சரிதான், அப்படியே மேலே போவோம். ஓகே, நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். ஸோ ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. இது தேவையான ட்ரெயினுக்கு. ஸோ ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் காய்ஸ். இது இருக்கு காய்ஸ். ஸோ வாங்க, நம்ம இப்போ அடிக்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ அடிக்கிறது மட்டும் பாருங்கள். கல்லை மட்டும் பொறுத்துட்டு. ஸோ காய்ஸ், யாரோ அடிச்சுட்டாங்க. கன் யாரு? காய்ஸ், கிராண்ட் பார்க்கணும்னா அட்டையை போட்டுருவாங்க. எப்படி மாசாக இருக்குமா? சரி, நம்ம கன் அட்டை ஒழிச்சு வச்சுக்கலாம். இல்லைனா அவன் காட்டையை போட்டுருவான். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன். ஓகே, ஸோ ட்ரெயினுக்கு ஆக்சிடென்ட் கிடச்சிச்சு. இன்னும் ட்ரெயினுக்கு நிறைய ஆயிடுச்சு. அவங்க பார்த்துட்டாங்க. நம்மளை கடை வச்சுட்டேன். கிராணியாக தான் இருக்கும். இன்னும் கிராண்ட்பா இப்போதான் சுட்டோம். ஸோ கிராணி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், கிராணி சொல்லுவோம். யாராவது என் கிராண்ட்பாவை அடிச்சது நான் சும்மா விட மாட்டேன். ஓடு, நீயும் கிராண்ட்பா இருக்கிற இடத்துக்கே ஓடு. சொட்டை நல்லா பழப்பலன்னு இருக்குல்ல. அது வாயிலே இப்போ என்ன பண்ணுற மட்டும் அது வாயிலே பட்டுன்னு அடிக்கணும். எல்லாம் வாய்ப்பு வச்சு காய்ஸ், எல்லாம் சேராதிங்க. ஊத்த போலாயா? ஓகே, நம்ம போயிட்டு எல்லாம் செக் பண்ணலாம். ஆனால் உண்மை வெப்பன் தான் நம்ம எடுத்தாச்சு. ஆக்சிடென்ட் கிடச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ட்ரெயினுக்கு அப்புறம் இது மாதிரி வைப்பாங்க, ஆக்சிடென்ட் மாதிரி. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் தொடர்ந்து எல்லாம் டோர் ஸ்கேப் கொண்டாதான் இருக்குது. நம்ம ட்ரெயின் ஸ்கேப் பண்ணிடுவோம். ஓகே, காணும். ஸோ யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். யாரோ உடச்சிருக்காங்க, ரோபோ எடுத்துட்டாங்க போல. நம்ம போயிட்டு எல்லாத்துலேயும் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணலாம். செட்கி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதுதான். ஏன்னா நம்ம செட்கியில் ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ட்ரெயின் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ மேலே சென்டினா ரூட்டில் போயிட்டு நம்ம இஷ்யூன்ற நினைக்கிறோம்ப்பா காய்ஸ். எப்படி அவனுக்கு கன்று வந்துச்சு? நம்ம கன்று சாப்பிட்டு தான் வச்சுருக்கோம். எவ்வளோ எதிர போனால் கூட எடுத்துருப்பான ஆவியா. ஓகே, அப்படியே குதிப்போம். பார்த்து பொறுமையாக குதிக்கணும். ஓகே, குதிச்சாச்சு. வந்து பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நினச்சேன்னா டோர் ஸ்கேப் பண்ணலாம் காய்ஸ். என்ன காய்ஸ், டோர் ஸ்கேப் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இப்போ செட்கியை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செட்கி என்ன பண்ணோம்னா அப்படியே மேலே போய் குதிச்சிடலாம். இதுதான் நம்மளுக்கு வேலை. இப்போ நான் பண்ணுற வித்தையை மட்டும் காமிங்க, எல்லாம் கற்றுக்கோங்க. ஓகே, இப்படிலாம் வந்துருங்க. ரோ பிளாக் காய்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்துடாருங்க. இப்படி நேராக போயிட்டு அப்படியே ஒரு முட்டு காய்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படியே அப்படி கீழே இறங்கிடுவீங்க. அப்படி வந்தோமா அப்படியே கீழே இறங்குங்க. இங்கே பாருங்க, கிராணிக்கா இங்கே பாருங்க, கிராணி சுட்டு போடுது. அப்படியே இறங்கணும். அப்படியே இறங்கி காய்ஸ். என்ன காய்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, நம்ம செட்கி லாஸ்ட்டாக எங்கே பார்த்தோன்னு தெரியல. வாங்க போயிடுவோம். இந்த மாதிரி போய் ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு. 15 நிமிஷத்துக்குள்ளே போயிடணும். ஸோ வாங்க செட்கே டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஸோ ஓகே, ப்ரோபார்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
ஸோ இங்கே ஷெட் இங்கே இருக்குது கைஸ். ஸோ நம்ம எடுத்துக்கலாம் இயர். ஸோ வாங்க போயிட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் எனக்கு எடுத்துக்கலாம். குயிக் ஃபாஸ்ட். ஆனால் அந்த மொட்டையை இருக்கான் பாருங்க கைஸ், அவன் கொஞ்சம் வெஸ்ட பையன் தான். கைஸ் எல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க, எல்லாம் பிளேயராக இருக்காங்க. ஓகே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஷெட்டை. ட்ரெயினுக்கு இதுவும் ட்ரெயினை எஸ்கேப் பண்ண தேவைப்படும். ஸோ ஓகே நம்ம போய்ட்டு ட்ரெயினில் போய் செட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ட்ரெயினில் போய் செட் பண்ணுறோம். அடுத்து கீழே தான் ஆக்சிடென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆக்சிடென்ட். ஸோ இங்கே தான் இருக்குது கைஸ். ஓகே நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சிடென்ட்டாக. இன்னும் ட்ரெயின்கே மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம், அது எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே நம்ம போய்ட்டு காயின்ஸ் வேணும். ஆமாம் கைஸ் காயின் டிக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா அது ஏதோ பண்ணிட்டாங்க போல. அது எல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, அதெல்லாம் சொல்லிடுங்க. ஆக்சுவலி தான் அந்த நினைக்கிறேன். ஐயோ போயிடுச்சு. ஸோ காய்ஸ் இன்னும் காயினும் ட்ரெயினுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ காயின் வந்து நம்ம மேல் டாப் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே இருக்க நிறைய வாய்ப்பு சான்ஸு அப்படின்னு இருக்குது. யாரையோ விழுத்து கட்டுது காய்ஸ். அது கொஞ்சம் மொட்டை கொஞ்சம் காய்ஸ் சுற்றி பார்த்ததோட இங்கே தான் இருக்கு. எதவி காட்டியா என்னது? வா 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 ஒட்டை மட்டும் பாருங்க. எனக்கு ஓகே வரலாம். ஆகா பக்கத்தில் இருந்து ஓகே நம்ம அப்படியே மேலே வைக்கணும். வரலையா? இல்லை வரல. காக்கா ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். ஏன்னா அது கூட நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போய்க்கலாம். மேலே ஏறி போயிட்டு ஸோ காயின்ஸ் இருக்கு போல். காயின்ஸ் காக்கா வச்சுருக்கு. இன்னும் ட்ரெயினுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுவோம். இப்போ ட்ரெயினுக்கு எல்லாம் எங்கே இருக்குன்னு நினைப்பீங்க, ஏன்னா ஏதாச்சும் கிடக்கும் பார்க்கணும். ஸோ ஓகே காயினை போய்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுத்தால் தான் அது சும்மானு வரும். டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் டோர்ஸ் ஓப்பன் ஆச்சுல. ஸோ ஓகே நம்ம ட்ரெயினுக்கு மட்டும் கிடைக்கணும். ஸோ இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 பானையும் அடித்து தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ ஓகே எங்கே உண்டி கோல் எங்கே இருக்குன்னு தெரியல. கிராண்ட் மல்லாக்கா படுத்து கிடக்குது. ஐயோ சொட்டையை பாருங்க, கட்டையை வச்சுருக்கு. கட்டையெல்லாம் வாங்கி அடிக்க முடியாது போல். அப்படியே ஜம்ப் பண்ணணும் காய்ஸ், பவுன்ஸ் ஆகுது. இருக்குது காய்ஸ். ஓகே நம்ம போயிட்டு இது எடுத்துக்கலாம். ஓகே அப்போ கல் வேணும் காய்ஸ். ஸ்டோன் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். மினுக்கும் எல்லாம் ஓகே பார்ப்போம். நம்ம 2 ஸ்டோன் இருந்தால் போதும். வந்துட்டு கன்னே இருக்குப்பா. ஓகே நம்ம புல்லட் பண்ணலாம். ஒரு புல்லட் இருக்குது. ஒரு புல்லட்டை மட்டும் மேலே போய்ட்டு எடுத்துகிட்டு அந்த 2 ஃப்ளாஸ்கையும் எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். அதுலேயும் இருக்கணும், அதுலேயும் இல்லைன்னா அவ்வளோதான். வேறு எங்கே வழி? ஒன்றும் இல்லையே வழி. ஓகே முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஓகே இங்கே இதாக ஒரு இதை மட்டும் வச்சுட்டு நம்ம கீழே போனோம். கீழே எங்கன்னா நம்ம இங்கே லிஃப்ட்டு கிராண்ட் பகிர்ப்பான இருக்கானா இல்லை. ஸோ லிஃப்ட்டு வருதான்னு பார்ப்போம். ஸோ நோ எலக்ட்ரிசிட்டியா? ஐயோ இப்போ என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் ரூம் போகணும். சென்ட்ரல் ரூம்லேருந்து போனால் தான் என்னால் முடியும். பிளாங்க் வச்சுருக்காங்க இந்த காய்ஸ். பிளாங்க் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பிளாங்க் வச்சுனா நல்லது. கபத்தை கலக்கலாம். இந்த வாய்ப்பு வச்சு தான் இருக்கக்கூடாது அவங்க தான். ஸோ அந்த கிராண்ட் இது காய்ஸ். ஃப்ளாஸ்க் எங்கேயோ உழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஸ்க் எடுத்துட்டாங்க போல். இப்போ அந்த ரூமில் வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ போய்ட்டு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டோம். ஓகே நம்ம டாப் மேலே ஏறிடலாங்க. பறக்குது காய்ஸ். இந்த ஷாட்டுக்கே நீங்களாம் லைக் பண்ணணும். பறக்குது சும்மா கிராணி. ஓகே நம்ம போயிட்டு மேலே ஏறி செஞ்ச ரூமுக்கு போயிடலாம். காய்ஸ் நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நான் சேர்த்துட்டேன். இங்கே இருக்க காய்ஸ். ஐயோ விழுந்துட்டோனே, சொல்கிறாதரா. ஓகே நம்ம ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு 2லையும் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி பார்ப்போம். அப்படியே இல்லைன்னா அதுதான் வேறு ஒன்றும் முடியாது. வேறு வழி
ஓகே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் குயிக்காக பண்ணுறவங்க. ஸோ காய்ஸ் 9 மினிட்ஸில் நம்ம ஜெயிச்சாக்கணும், இல்லைனா அவ்வளோதான். ஓகே என்ன சொல்லுதுன்னா ட்ராப் பண்ணக்கூடாது, எதையும் பயன்படக்கூடாது, கையில் வச்சுட்டு போயிட்டு வைக்கணும். ஸோ அவங்க வைக்கிறானான்னு பார்ப்போம். தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க சண்டை போட்டுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தச்சு ஐயோ வச்சுட்டான் போல காய்ஸ். இப்போது நம்மளுக்கு பேட்லாக்கி மட்டும் வேணும். பேட்லாக்கி எங்கடா தெரியுது, வேறு எங்கே காய்ஸ் தரல எனக்கு, நிஜமாக தரல, எல்லா இடமும் பார்த்தாச்சு. இப்போ பிளாங்க் எங்கே வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஸோ பிளாங்க் எங்கே வா பெஸ்ட்டு காய்ஸ் புரியுதான். ஸோ ஒரு வழி என்னன்னா செடி எடுத்து நம்ம செஞ்சு எடுக்கணும், அதை பிளான் பண்ணணும். இல்லைனா நம்ம பிளான்ட் வந்து ஹவுஸ் பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது, அது இருக்கும். இந்த 2 சாக்கி விட்டோம்னா அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சக்கவே முடியாது. வாங்க நம்மளால முடிஞ்சது எதுவுமே இல்லை. 8 நிமிஷத்துக்குள்ளே சப்ஜெக்ட் ஜெயிச்சாக்கணும் காய்ஸ். ஓகே நம்ம டக்கு டக்குன்னு இறங்குவோம். ஐயோ இதுக்கு வேற பாதி மட்டும் ஆகுமே. ஏய் டக்குன்னு போ. அவ்வளோதான் காய்ஸ். அம்மா நம்பாளுங்களா காய்ஸ், இவனும் செத்துட்டான். அந்த கிராண்ட் பாஸ் ஆகுங்க வந்துருச்சு பாருங்க, யாரும் கிராண்ட் பாவா அடிக்கிறது எவ்வளோ கைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து போனாங்க. அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு பின்னாடி பிளான்ட்டு விழுது. ஒரே வழி நம்ம டெடியை மட்டும் எடுக்கணும் காய்ஸ். டெடி இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டெடி இப்போ நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ டெடி எடுத்துகிட்டு போயிட்டு டெடி நாட்டை போட்டோம் பார்த்துட்டா தானே தெரியும். ஓகே வேறு எங்கேயும் இல்லை, ஏன்னா இப்போ பிளாடாக்கி மட்டும் வந்துச்சுன்னா போதும், நம்ம எங்கே எஸ்கேப் பண்ணலாம். காய்ஸ் எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் முடியாது நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதே 7 நிமிஷத்தில் நம்ம எஸ்கேப் ஆக்கணும். எஸ்கேப் ஆகலாம் அவ்வளோதான். ஓகே பார்ப்போம் இடத்துக்கு இருக்கா. ஸோ ஓகே இங்கே பார்க்கணும், இங்கே போகணும். ஆனால் பிளான்க்கு தாங்க காய்ஸ் இல்லை, பிளான்க்கு எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரில. நான் பிளான்க்கு போய் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ காய்ஸ் 5 செகண்ட் தான் நான் தேடி பார்த்துறோம், தேடியே கண்டுபிடிச்சாச்சாங்க. ஸோ அங்கே பிளாட்லாக்கி இருந்தால் தான் காய்ஸ், இதெல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவ்வளோதான் காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ பிளாட்லாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டோம். எஸ் காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓகே அதில் ட்ரெயின் இருக்கான்னு தெரில, அது ஒரு விஷயம். ஓகே நம்ம ஆளுங்க கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இது பிளாடாக்கி போட பார்க்குறாங்க. ஓகே நம்ம போய்ட்டு போட்டு எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது ட்ரெயின் கீ வந்தது. எஸ் காய்ஸ் இங்கே இந்த எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரெயின் கீ கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கேப் ட்ரெயின் போட்டாங்க போல். சரி இவங்களாம் போயிட்டோம். எஸ் காய்ஸ் ட்ரெயின் கீ போட்டாங்க. ஸோ ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு இவங்க போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அடிச்சு உடச்சிட்டாங்க காய்ஸ் பாருங்க. ஓகே நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஓகே நம்ம எஸ்கேப் ஆகலையா பார்க்கலாம். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே என்ன காய்ஸ், ஐயோ நீ ஸ்டார்ட் பண்ணி போக மாட்டேங்கிறான். ஸ்டார்ட் பண்ணி போடா ஆக்சிடென்டர். ஸோ காய்ஸ் நம்ம இங்கேருந்து தப்பிச்சாச்சு பாருங்க, நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். ஓகே திரும்ப தான் பார்ப்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு உடச்சிட்டு போடா. அவ்வளோதான் காய்ஸ் நம்ம இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போய் வீடியோஸ் ஐடியா. So bye guys.